அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி முதல் லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த செவ்வாய் விரயஸ்தானமாகிய மகர ராசிக்கு சென்று உச்சம் பெறுகிறாருங்க. விரயஸ்தானத்தில் செவ்வாய் உச்சம் பெறும் காலமும் உயர இருக்கும் வாழ்க்கை நிலையும் என்று சொல்லக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் 3 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். தனாதிபதியும் தொழிலதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சம் பெறுவது ஒரு வகையில் நல்ல வரவேற்கத்தக்க அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே சமயம் சில விரயங்கள் கூடுதலாகவே இருப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க. ஆனால் மங்களகரகனாக இருப்பதால் இந்த தருணத்தில் பல சுப விரயங்களை அதீதமாக சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது செவ்வாயினுடைய பார்வை 3, 6, 7 ஆகிய இடங்களில் அபரிவிதமாக கிடைக்கிறது. 3ஆம் இடமான சகாயஸ்தானம், 6ஆம் இடமான ருண ரோக சத்ருஸ்தானம், 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்தில் செவ்வாயின் பார்வை பதிவதால் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. உச்சம் பெறும் செவ்வாய் காலமும் உயர இருக்கும் வாழ்க்கை நிலையும் என்று அமையக்கூடிய வகையில் 4/2/2024 முதல் அதீத பலத்துடன் பூமிக்காரகன் மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் மிகவும் வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது வாழ்க்கை நிலையில் செல்வ வளங்களும் மங்களகரமான பல நிகழ்வுகளும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க செவ்வாய். ஏனென்றால் செவ்வாய் மிக வலுவாக அவரது உச்ச ராசியாக இருக்கக்கூடிய மகர ராசியில் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதியிலிருந்து உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க. செவ்வாய் உச்சம் பெறுவது பல்வேறு வகையில மங்களகரமான நிகழ்வுகளை மிக சிறப்பாக நடத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பொதுவாகவே செவ்வாய் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் 3, 6, 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை வாரி வழங்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிப்பாருங்க. அதே போன்று 5, 10 ஆகிய இடங்கள்ல அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கக்கூடிய கிரகமாக பார்க்கப்படுகிறார். பொதுவாக 1.5 மாதம் இந்த உச்ச நிலையில் சஞ்சரிக்க போகிறாருங்க. 1.5 மாதம் உச்ச நிலையில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமர்ந்தால் பெரிய அளவிற்கு சிரமம் ஏற்படும் என்று எண்ணி வருத்தப்பட வேண்டாம். ஏனென்றால் அவர் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் இந்த தருணத்துல பல நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. ஆனால் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமரும் போது சற்று கூடுதல் கவனம் தேவை. அதே சமயம் விரயத்தில் இருந்தாலும் மங்களகாரகன் சுப விரயங்களாக மாற்றுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கிறாருங்க. ஏனென்றால் நவ கிரகங்களிலே பூமிக்காரகன் மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு செவ்வாய்க்கு மட்டும்தான் உண்டு. சகோதர காரகனாகவும் உத்தியோக காரகனாகவும் இருக்கிறாருங்க செவ்வாய். ஏனென்றால் தன்னுடைய ஆதிக்கத்தை மிக அதீதமாக பல்வேறு விஷயங்கள்ல செலுத்துகிறார். அதிலும் குறிப்பாக ஒரு மங்களகரமான சுப நிகழ்வு நடைபெற வேண்டும் என்றால் நிச்சயமாக அதில் செவ்வாயின் பங்கு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. வீட்டில் இல்லத்தில் நடைபெறக்கூடிய சுப நிகழ்வு, திருமணம், குழந்தை பாக்கியம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் என எதுவாக இருந்தாலும் அதில் மங்களகாரகனான செவ்வாயின் பங்கு மிக முக்கியமான ஒன்றாக உள்ளது. தற்போது அவர் உச்சம் பெறுவதால் இதுபோன்ற மங்களகரமான காரியங்களை மிக சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது பூமிக்காரகன் என்றும் செல்வக்காரகன் என்றும் சொல்லப்படுகிறாருங்க. எனவே அவர் உச்சம் பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் உயர இருக்கும் வாழ்க்கை நிலை என்று சொல்லக்கூடிய வகையில் புதிதாக நிலம், பண்ணை நிலம், புதிய விவசாய நிலம், வீட்டு மனை, வாகனம், ஆடை ஆபரண சேர்க்கை என அனைத்தும் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் மிக அபரிவிதமாக கிடைக்க இருக்கிறது என்பதை உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. இந்த தருணத்தில் செவ்வாய் திசையோ அல்லது செவ்வாய் புக்தியோ நடைபெற்று அவரின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு சந்திரன் புக்தி அல்லது சூரியன் புக்தி நடைபெற்றால் மிக பெரிய அளவில் நன்மை கிடைக்கும். அல்லது குரு திசையோ சந்திர திசையோ சூரிய திசையோ நடைபெற்று செவ்வாய் புக்திகள் நடைபெற்றாலும் மிக பெரிய அளவில் காலநிலையில் உயர்வை சந்திப்பதற்கான வாய்ப்பு மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. ஆனால் அவரது பகை கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேதுவின் அமைப்பு இருந்தால் மட்டும்தான் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். ஆனால் அதே சமயம் புதன் புக்தியோ சனி புக்தியோ சுக்கிர புக்தியோ அல்லது திசைகளோ நடைபெற்றாலும் கூட நல்ல பலனை பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் செவ்வாய் நட்பு கிரகமாக சூரியன் சந்திரன் குருவை பார்த்தாலும் சம கிரகமாக சுக்கிரன் சனியை பார்க்கிறாருங்க. செவ்வாயின் பார்வையில் புதன் பகை கிரகமாக இருந்தாலும் கூட புதனின் பார்வையில்
செவ்வாய் சமகிரகமாக பார்க்கப்படுகிறார். எனவே இந்த தருணம் என்பது நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆனால் ராகு கேதுவை பகை கிரகமாக பார்க்கிறாருங்க. ராகு கேதுவும் செவ்வாயை பகை கிரகமாக பார்ப்பதால் சற்று கவனம் தேவை. இது மட்டுமல்லாது சனி மற்றும் செவ்வாயின் பார்வையோ செவ்வாயின் ஆறுதல் ஏற்பட்டாலும் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் செவ்வாயின் பார்வையில் சனி சமகிரகமாக பார்க்கப்பட்டாலும் சனியின் பார்வையில் செவ்வாய் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. எனவேதான் சனி செவ்வாய் பார்வையும் சற்று கூடுதல் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே சனி குருவை தவிர சிறப்பு பார்வை உண்டு என்றால் அது நிச்சயமாக செவ்வாய்க்கு மட்டும்தான். செவ்வாயினுடைய சிறப்பு பார்வையானது இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக 4, 7 ஆகிய இடங்களாக பார்க்கக்கூடிய மேசராசி, கன்னிராசி மற்றும் சிம்ம ராசியில் அவருடைய பார்வையானது பதிகிறதுங்க. செவ்வாய் தனது சொந்த ராசியை தனது சுப பார்வை சுகஸ்தான பார்வையால் மிகவும் வலுவுள்ளதாக மாற்றுகிறாருங்க. இது மட்டுமல்லாது நீச்ச வீடாக இருக்கக்கூடிய கடகராசியையும் பார்க்கிறார், சிம்ம ராசியையும் பார்க்கிறாருங்க. எனவே பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஏனென்றால் ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய தனது சொந்த ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய குருவை பார்க்கிறாருங்க செவ்வாய். இதுவும் மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே சமயம் மங்களகாரகன் உச்சம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் அனைத்து விதமான சிரமங்களும் செயல்களும் துச்சம் என்று விலகி உங்களுக்கு நல்ல பலனை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மாறுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. இப்படி செவ்வாயின் அமைப்பு வலுவாக இருக்க கும்பராசிக்காரர்களுக்கு விரயஸ்தானத்திற்கு செவ்வாய் வருவது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய அமைப்பு இல்லை என்றாலும் அவர் உச்சம் பெறுவது விரய செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகின்றன. அப்படி விரய செலவுகள் அதிகரித்தாலும் அவை சுப விரயங்களாக மாறுவதற்கான வாய்ப்பை மங்களகரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே குடும்பத்தில் பல மங்களகரமான பல சுப நிகழ்வுகள் நடைபெறும். தொழிலில் பழைய தொழிலை மீண்டும் துவங்குவதற்கான வாய்ப்பும் புத்துணர்ச்சி கொடுத்து அபரிவிதமான லாபம் பெறுவதற்கான முன்னேற்ற சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க. உங்களுக்கு எதிராக பல்வேறு விதமான சவால் நிறைந்த காரியங்களை விலக்கிவிட்டு அவற்றிலிருந்து நல்லதொரு மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். தொழில்துறை, வியாபாரத்துறையில் புதிய பங்குதாரர்கள், வாடிக்கையாளர்கள் என அனைவருடைய புதிய ஒத்துழைப்பும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஊக்கத்தை தரக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. உத்தியோக ரீதியாக இடமாற்றம் ஏற்பட்டாலும் அவை மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க. பொது வாழ்வில் மக்கள் மத்தியில் ஆதரவு திருப்திகரமாக இருக்கும். இந்த தருணத்தில் வெற்றிக்காக செய்யக்கூடிய யூகங்கள் அனைத்தும் கை கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. உங்களுடைய திறமையும் வாய்ப்பும் மிக சிறப்பாக சரியாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக செவ்வாய் உச்ச பெறக்கூடிய காலகட்டமானது அமைய இருக்கிறது என்பதை கும்பராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறாருங்க. எதிர்பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பும் வெற்றிகரமாக அமையும். பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இனிமை தரக்கூடிய எதிர்பார்ப்பு சுப செய்திகள் நிச்சயமாக உங்களுக்கு மகிழ்ச்சியை இரட்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பெண்மணிகளுக்கு மிக சிறப்பாக அமைய போகிறதுங்க. ஏனென்றால் சகாயஸ்தானம் மிக சிறப்பாக இருப்பதால் இந்த தருணத்தில் பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்பு நிச்சயமாக பூர்த்தி ஆகும். ஆனால் அதே சமயம் எதிர்பாலினத்தவருடன் பழகும் போது கும்பராசிக்காரர்கள் சற்று கவனத்துடன் இருங்க. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்.